Hi hello friends, welcome to Lanka Tech Tamil YouTube சேனலுக்காக நான் உங்கள் நண்பன் அனீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு சூப்பரான தகவல் பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கால் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, முக்கியமாக வந்துட்டு IMO, வாட்ஸ்அப், அதுபோல் மெசேஞ்சர், அதே போல் ஏனைய சோசியல் மீடியா நெட்ஒர்க்கில் வந்துட்டு நம்ம ஒருத்தவங்க கூட வீடியோஸ் கால் பேசிகிட்டு இருந்தோம்னா அந்த வீடியோஸை வந்துட்டு நம்ம HD குவாலிட்டியில் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு தான் நம்ம வந்து வீடியோஸில் பார்க்க போகிறோம். வந்துட்டு வீடியோஸை வந்துட்டு இன்ஸ்டாலில் லாஸ்ட் மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாகவே புரியும், தெளிவான ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். அதே போல் இந்த அப்ளிகேஷனை வச்சு நீங்கள் இன்னும் 2 விஷயங்கள் செஞ்சு கொள்ளவும் முடியும். கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோஸை லாஸ்ட் மட்டும் பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க இப்போ வீடியோஸ்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நம்முடைய யூடியூப் சேனலுக்கு நீங்களும் புதுசாக இருந்தால் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை கூட வரக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நீங்கள் இப்போ உங்களோட வீடியோ கால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ண வேண்டி வரும். அதுதான் இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு. மற்ற 2 விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணக்கூடியவங்களாக இருந்தால், கேமிங் சேனல், அதுபோல் ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோஸ், லைவ் வீடியோஸ், மொபைல் சம்மந்தமாக ஏதோ ஒரு வீடியோஸ் ஷேர் பண்ணுறீங்கன்னா, வீடியோ உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணி, உதாரணத்துக்கு நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதும் அதே மாதிரி தான். இதே மெத்தடில் நீங்கள் உங்களோட மொபைலில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்களுக்கு சென்ட் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும். அந்த மெத்தட்டும் இந்த அப்ளிகேஷனோட செஞ்சு கொள்ள முடியும். அதுக்கு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் தான் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்கை வந்துட்டு நான் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இன்ஸ்டால் பண்ணி எடுத்துகிட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ் வந்துட்டு எடிட் பண்ண முடியும். ரொம்ப பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு 2மே ஒரே அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு பெஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே ஒரு சில செட்டிங்கள் செய்ய வேண்டி வரும். முதல்ல பாருங்கள், அங்கே செட்டிங் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு உங்களோட கேமரா குவாலிட்டி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன சைஸுக்கு வேணுமோ அதை வச்சுக்கோங்க. குறைஞ்சது 720 வைக்கலாம். நான் வந்துட்டு 1080 வச்சுக்கேன். நீங்கள் வேண்டாம் 720க்கு வைக்கலாம், கொஞ்சம் மீடியம் குவாலிட்டிக்கு வரும். அதே போல் இங்கே குவாலிட்டிலையும் வந்துட்டு நீங்கள் இது ஆட்டோமேட்டிக் கொடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வேண்டிய வந்து சாய்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். மற்றது வந்துட்டு இதில் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு இங்கே இருக்குது ரெக்கார்ட் ஆடியோன்ற ஒரு ஆப்ஷனுக்கு, அதுக்கு வந்துட்டு டிக் வச்சிடணும் நீங்கள். அப்போ தான் உங்களோட நீங்கள் பேசக்கூடிய வாய்ஸ் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகும். மற்ற அடுத்த ஆப்ஷன் வந்துட்டு சேவ் லொக்கேஷன் இருக்குது. அதில் வந்துட்டு உங்களோட ஃபோனில் சேவ் ஆகணுமா இல்லை மெமரி கார்டில் சேவ் ஆகணுமா, அதையும் நீங்கள் சாய்ஸ் பண்ணி இங்கே செட் பண்ண முடியும். செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா கீழே வந்துட்டு பாருங்கள், இங்கே கொஞ்சம் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட் இதை வந்துட்டு எனபிள் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு இங்கே ஒரு ஐக்கன் வந்துடும். இந்த ஐக்கனோடாக வந்துட்டு நீங்கள் உங்களோட மொபைலில் இருக்கக்கூடியதை வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டும் அடிச்சுக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், நான் அடிச்சுக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று அடிச்சுட்டு இங்கே இருக்குது. அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் வந்துட்டு இது வேணால் நீங்கள் எடிட் பண்ணுறோன்னா எடிட் பண்ணலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாரோட ஷேரும் பண்ண முடியும். அதுக்குரிய ஆப்ஷன் தான் வந்துட்டு இது. மற்றது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 2வது பார்த்துட்டிங்கன்னா கேமரான்ற ஆப்ஷனுக்கு அதை ஒன் பண்ணிங்கன்னா நம்ம பேசக்கூடிய விஷயத்தான் லைவாக நீங்கள் காட்டிக்கொள்ள முடியும். ஃபேஸ் காட்டிட்டு நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ண முடியும். மற்றது வந்துட்டு 3வது ப்ரஷ்ன்ற ஒரு ஐக்கன் இருக்குது. ப்ரஷ்ன்ற ஒரு ஐக்கன்டா வந்துட்டு ஒரு இடத்த நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டுறது, ஒரு இடத்த வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணி காட்ட முடியும். அதுக்கு தான் இந்த ப்ரஷ் ஐக்கன் யூஸ் பண்ணுறது. இப்படி நீங்கள் ஒரு இடத்த மற்றும் ஹைலைட் பண்ணி காட்ட முடியும். அதில் வந்துட்டு கீழே பார்த்துட்டிங்கன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கவும் முடியும், அதை அழிக்கவும் முடியும், கலரும் சேஞ்ச் பண்ண முடியும். அப்படியான ஆப்ஷன் இன்னைக்கு தேவைண்டா இதையும் யூஸ் பண்ணலாம். மற்றது வந்துட்டு இதில் பார்த்துட்டிங்கன்னா வேறு இது வந்துட்டு எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா சிம்பிள் தான். இந்த பெஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி எடுத்தோடனே இப்படி ஒரு ரவுண்ட் ஒன்று வரும் சைட்டுக்கு. அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஒரு ரெட் கலரில் வந்துட்டு ஒரு இது ஒன்று வரும், ரெக்கார்ட் ஆப்ஷன் ஒன்று. அதை கிளிக் பண்ணினீங்கனால ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிரும். நீங்கள் வந்துட்டு இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில் வந்துட்டு நீங்கள் ஸ்டோப் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் நேரம் ஸ்டோப் பண்ணிவிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து அந்த 2 அடையாளம் இருக்குது தானே, குறி அடையாளம், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டோப் ஆகிடும். ஸ்டோப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோன்னா திருப்பி அதே இடத்துல வந்துட்டு ஒரு முக்கோணமாக ஒரு ஆப்ஷன் வரும். அதே இதை வந்துட்டு கிளிக் பண்ணாலே போதும், திரும்ப கண்டினியூ ஆகும், ஸ்டார்டிங் ஆகிட்டு இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கொள்ள முடியாமல். அதே போல் இந்த வீடியோஸ்லாம் அடுத்தது முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே ஒரு பாக்ஸ் அடையாளம், அதை கிளிக் பண்ணாலும் போதும், நீங்கள் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணது வந்துட்டு கண்டினியூ ஸ்டோப் ஆயிரும். எவ்வளோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணணுமோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி ஸ்டோப் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வீடியோ கால் இதே போல் ரெக்கார்ட் பண்ண முடியும். இதே ஆப்ஷன் தான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அதே போல் நீங்கள் மொபைல் சம்மந்தமாக ஒரு டிப்ஸ் வேறு அது சம்மந்தமாக நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு இல்லை உங்களுக்கு ஒரு டவுட் தெரிஞ்சவங்களுக்கு விஷயத்தை அனுப்பி தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சிங்கனாலும் இந்த மெத்தட் டூலாக வந்துட்டு உங்களோட மொபைலில் வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணி அனுப்ப முடியும். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சொல்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க.
மற்றும் ஒரு நல்ல தகவல் அப்ளிகேஷனோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.